பதவியேற்ற 3 ஆண்டுகளில் 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தி மக்களை வாட்டி வதைக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து விழுப்புரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கிறது. அரிசி, எண்ணெய், பருப்பு இப்படி அன்றாடம் உபயோகிக்கின்ற பொருட்களுடைய விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கிறது. மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி இந்த விலையை விட இன்றைக்கு 4 மடங்கு 5 மடங்காக இன்றைக்கு விலைவாசி உயர்ந்திருக்கிறது. அரிசி கிலோவுக்கு 40 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு ரேஷன் கடையிலே அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. முறையாக விநியோகம் செய்யப்படவில்லை. ரேஷன் கடையிலே அரிசிக்கு தட்டுப்பாடு, பருப்புக்கு தட்டுப்பாடு. பருப்புக்கு இப்பதான் டெண்டர் விட போறானாம். இந்த ஆட்சியுடைய லட்சணம், இந்த திமுக அரசுடைய லட்சணம், பருப்புக்கு டெண்டர் இப்போதான் விட போறாங்க. அதுவும் நீதிமன்றம் அந்த வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற பருப்பு தரமற்றவை, அதை கொள்முதல் செய்வதை தவிர்க்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்திய பிறகும் இந்த அரசு விடாப்பிடியாக நான் அந்த பருப்பை தான் வாங்குவேன் என்று இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன? மர்மம் என்ன? பாமாயில் கிடைக்கவில்லை. ஏழை எளிய மக்கள் உபயோகிக்கின்ற பாமாயில் கிடைக்கவில்லை. இந்த 3 ஆண்டு காலம் இந்த செயல்படாத முதலமைச்சருடைய ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. அரிசி கிடைக்குதோ இல்லையோ, பருப்பு கிடைக்குதோ இல்லையோ, எங்க பார்த்தாலும் சாராயம் கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது, கஞ்சா சாக்லேட் கிடைக்குது, கஞ்சா ஆயில் கிடைக்குது. கஞ்சால என்னென்ன விதவிதமாக கிடைக்குமோ அத்தனையும் கிடைக்குது நாட்டில். இந்த அரசு செய்திருக்கிற, திமுக அரசு செய்த சாதனை, ஒரே சாதனை, கஞ்சா விற்பனை, கள்ளசாராய விற்பனை. கள்ளச்சாராய சாவு. அதுவும் நம்முடைய விழுப்புரம் மாவட்டம், ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் சாராய ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயம். அதை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க துப்பில்லாத, வக்கில்லாத ஸ்டாலின் அரசு, அந்த ஸ்டாலின் அரசனுடைய செயல்படாத வக்கற்ற காவல்துறை கை கட்டி வெடிக்க பார்த்துக் கொண்டிருக்கிறது. கள்ள சாராயத்தை விற்பனையை வெடிக்க பார்த்துக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு மரக்காணத்திலே கள்ளச்சாராயம் வரிந்து 23 பேர் மரணம் அடைந்த பிறகும் இந்த அரசு தன்னை திருத்திக் கொள்ளாமல் அந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் விட்ட காரணத்தால் ஒரே ஆண்டிலே கள்ளக்குறிச்சியிலே 70 பேர் கள்ளச்சாராயத்திலே மரணம். இதுல என்ன வெட்கக்கேடு என்றால், மரக்காணத்தில் நடைபெற்ற கள்ளச்சாராயத்திலே விசாரணை செய்த சிபிசிஐடி இந்த முதலமைச்சர் சொல்வார், சிபிசிஐடி விசாரணை செய்கிறார்கள். அந்த மரணத்தை விசாரிப்பதற்கு சிபிசிஐடி விசாரணை செய்யப்பட்டது. அந்த சிபிசிஐடி விசாரணையுடைய ஏடிஜிபி 2 கடிதங்களை மரக்காணம் கள்ளச்சாராய சாவை குறித்து விசாரித்த சிபிசிஐடி ஏடிஜிபி
2 கடிதங்களை டிஜிபிக்கு எழுதுகிறார். இது நாங்கள் கேள்விப்பட்டது உண்மை. நீ இல்லைன்னு மறு. இந்த திமுக அரசுக்கும் இந்த முதலமைச்சருக்கும் அந்த காவல்துறை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சரையும் இந்த காவல்துறை அதிகாரிக்கும் நாங்கள் சவால் விடுகிறோம். இது உண்மை. இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் நிரூபித்து காட்டுகிறோம். 2 கடிதங்களை டிஜிபிக்கு எழுதினாரா இல்லையா? அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டது? மரக்காணத்தில் நடைபெற்ற கள்ளச்சாராய சாவு மெத்தனால் எத்தனால் கலந்ததால் ஏற்பட்ட கள்ளச்சாராய சாவு. தமிழகத்திலே மெத்தனால் தங்கு தடையின்றி கிடைக்கிறது. அதை தடுப்பதற்கோ முறைப்படுத்துவதற்கோ சரியான சட்டதிட்டங்கள் வகுக்கப்படவில்லை, கண்காணிக்கப்படவில்லை. தவறான விதிகளின் கீழே அந்த மெத்தனால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை தடுக்க வேண்டும் என்றால், இந்த கள்ளச்சாராய சாவை மெத்தனால் அறிந்து கள்ளச்சாராய சாவை தடுக்க வேண்டும் என்றால், இதில் சம்பந்தப்பட்டவர் அனைவரும் அமர்ந்து பேசி கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும், சட்டத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும், அதில் இருக்கின்ற ஓட்டைகளை அடைக்கப்பட வேண்டும் என்று சிபிசிஐடி ஏடிஜிபி தமிழகத்துடைய காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவாலுக்கு 2 கடிதங்களை எழுதினாரா இல்லையா? அந்த கடிதத்தை தொடர்ந்து இன்றைக்கு இருக்கிற காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் அவர்கள் தமிழ்நாடுடைய உள்துறை செயலாளர், அன்றைக்கு இருந்த உள்துறை செயலாளர் திருமதி அமுதாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இப்போது அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். அந்த உள்துறை செயலாளர் நம்ம ஆட்சியில் இருந்தா நேர்மையான அதிகாரின்னு சொல்லுவாங்க. திமுக ஆட்சி வந்து அவங்களுக்கு கண்ணு தெரியாது, எந்த தப்புமே அவங்களுக்கு கண்ணு தெரியாது. கலாச்சாரம் குடிச்சாலும் கண்ணு தெரியாது, கொள்ளை அடிச்சாலும் கண்ணு தெரியாது. அவங்க அப்படிப்பட்ட அதிகாரி. சில அதிகாரிலாம் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் டிஜிபி. என்ன சொல்கிறார்? ஏடிஜிபி எழுதிய கடிதத்தை மேற்கோள் காட்டி தமிழகத்திலே மெத்தனால் விற்பனையை கட்டுப்படுத்தப்பட வேண்டும், முறைப்படுத்தப்பட வேண்டும், கடுமையான சட்டங்களை கொண்டு வரப்பட வேண்டும். அதை விட முக்கியமாக கடைசியாக இந்த தவறுகளை, இந்த குறைபாடுகளை நீக்கவில்லை என்றால், சரி செய்யப்படவில்லை என்றால், எதிர்காலத்திலே மரக்காணத்திலே ஏற்பட்ட கள்ளச்சாராய போன்ற சாவுகள் மீண்டும் தமிழகத்திலே நடைபெறும் என்று அந்த கடிதத்திலே சொல்லப்பட்டதா இல்லையா? ஆனால் அந்த கடிதம் பெறப்பட்டு இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த கள்ளக்குறிச்சியிலே இந்த விஷ சாராய சாவு ஏற்பட்டிருக்குமா? ஏன் தடுக்க தவறினார்? என்ன செய்துட்டு இருந்தாரு? இல்ல முதலமைச்சருடைய கவனத்திற்கு அந்த கடிதம் சென்று சேரவில்லையா? அப்ப முதலமைச்சரை மதிக்கலையா? முதலமைச்சராகவே இங்க யாரும் நினைக்கல. உங்க லட்சணம் அவ்வளவுதான். அவர் யாரும் ஒரு சீரியஸாவே எடுத்துக்க தெரியல. அது இன்னும் கீ கொடுத்த பொம்மை மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆக இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு சீரழிந்திருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்ந்திருக்கிறது. சாதாரண ஏழை நடுத்தர மக்கள் ஒரு சின்ன வீடு கட்ட முடியாது. அனைத்து கட்டுமான பொருட்களுடைய விலைவாசியும் இன்றைக்கு கடுமையாக உயர்ந்திருக்கிறது.
எல்லா விலைவாசியும் உயர்ந்திருக்கிறது. ஆனா சம்பளம் உயரல. விலைவாசி 3-4 மடங்கா உயர்ந்துருச்சு. அன்னைக்கு வாங்கின அதே 10,000 ரூபாய் தான் இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். ஆனா இன்னைக்கு 20,000 ரூபாய் செலவாகுது. வேலை வாய்ப்பு இல்ல. இந்த அரசு 3 ஆண்டு காலம் பொறுப்பேற்று இந்த ஸ்டாலின் அரசுல எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? இருக்கிற பணிகளை இந்த அரசு ரத்து செய்கிறது. இன்னைக்கு ஒரு தாஸ் சார் ஒரு பதவியில் ரிட்டையர் ஆகிறாருன்னா அந்த பதவி அன்றோட அந்த பதவி ரத்து செய்யப்படுகிறது. புதிதாக அதில் நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த அரசுடைய லட்சணம் 3 வருஷம் இந்த வேலை வாய்ப்பை தேர்வு செய்கிற தேர்வு ஆணையத்துக்கு ஒரு தலைவரை கூட நியமனத்துக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை. உனக்கெல்லாம் எதுக்குடா ஒரு ஆட்சி? எதுக்கு இவனுக்கெல்லாம் ஒரு ஆட்சி? ஒரு தேர்வு ஆணையத்திற்கு ஒரு தலைவரை நியமிப்பதற்கு துப்பில்லாதவர்கள் நிரந்தரமாக ஒரு தேர்வு ஆணையத்தை முழுமையாக அதனுடைய உறுப்பினர்களை நியமனம் செய்து தலைவரை நியமனம் செய்ய வக்கில்லாதவர்கள். அப்படி எப்படி நீ வேலைக்கு எடுப்ப? இப்படி இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அனைத்து வரிகளையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. வீட்டு வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது, சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது, நிலவரி உயர்த்தப்பட்டிருக்கிறது, பால் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது, பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, மறைமுகமாக மின்சார கட்டணம் 3வது முறையாக இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்த பரிசு பஸ் கட்டணம் உயரப்போகுது. பஸ் வாங்கல இந்த 3 வருஷத்துல வருஷம் சொல்றான் பட்ஜெட்ல 1000 பஸ் வாங்குவோம், 1000 பஸ் வாங்குவோம். இந்த 3 வருஷத்துல இப்ப எவ்வளவு பஸ் வாங்கியிருக்கணும்? 3000 பஸ் வாங்கியிருக்கணும். எத்தனை பஸ் இங்க போட்டிருக்கிற? இல்ல. இதுதான் திமுக அரசுடைய லட்சணம். இன்றைக்கு தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக்குவதற்கு இன்றைக்கு முயன்று கொண்டிருக்கிறார். அது அவங்க கட்சி விஷயம்தான். இருந்தாலும் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி இந்த உதயநிதிக்கு இருக்கிறதா? யார் இந்த உதயநிதி? என்னையா செய்தா அந்த நாட்டுக்கு? சுதந்திர போராட்ட தியாகியா? இந்தி போராட்ட தியாகியா? ஜெயில் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்காப்லையா? கரவேட்டி கட்டியிருக்கான அது வரைக்கும் உதயநிதி திமுக கரவேட்டி கட்டியிருக்காப்லையா? ஒரு சூடு சொர்ணல்ல திமுக ஒருத்தவனாவது ஏத்துப்பானையா? இது வரைக்கும் ஒரு திமுக கரவேட்டி கட்டியிருப்பான அந்த உதயநிதி. யாரோ உழைச்சான், யாரோ கஷ்டப்பட்டான், இவரு நோம்பு கும்பிடுவாராம் இந்த குடும்பம். இதிலே காட்டுகிற அக்கறை, தன் மகனை துணை முதலமைச்சராக ஆக்குவதிலே காட்டுகிற அக்கறை மும்முரம் இந்த நாட்டு மக்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த அரசு? மின்சாரம் 24 மணி நேரம் ஒழுங்கா முறையான மின்சாரம் கொடுக்கப்படுகிறதா? முதல்ல மின்சாரத்தை ஒழுங்கா கொடுறா. 24 மணி நேரம் மின்சாரத்தை கொடுத்துட்டு நீ கட்டணத்தை ஏத்துறா. கொடுக்க முடியுதா? தாலி கட்ட போறோம் அப்பதான் மின்சாரம் நிற்கும் தப்புன்னு. சாமி கும்பிடுவோம் அப்பதான் கற்பூரம் ஏற்றுவோம் அப்பதான் மின்சாரம் அணையும். இதுதான் இந்த அரசுடைய லட்சணம். மின்சாரம் பராமரிக்கப்படவில்லை. புதிதாக மின் உற்பத்தி உன்னுடைய ஆட்சியில 3 வருஷம் ஆச்சு. நான் கேட்கிறேன் இந்த முதலமைச்சர், 3 வருஷம் ஆச்சு. அம்மா ஆட்சிக்கு பிறகு 1 யூனிட் கூடுதலா நீ தயாரிச்சிருக்கிறியா? உற்பத்தி செய்திருக்கிறியா? அப்புறம் என்ன மின்சார கட்டணம் தட்டி உயர்த்துற? என்ன யோகியில இருக்குது உனக்கு? என்ன அழகே இருக்கிறது? எங்க போகிறது இந்த பணம்? என்ன திட்டங்களை நிறைவேற்றிட்ட? என்ன செயல்படுத்திட்ட? மக்களுடைய ஏழ்மை நிலை மாறிடுச்சா? வேலைவாய்ப்பு உருவாக்கிட்டீங்களா? புதிதாக கட்டமைப்புகளை உருவாக்கிட்டீங்களா? பள்ளிக்கூடம், புதிய பேருந்துகள் பண்ணிருக்கிறியா? எங்க அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களை தவிர இந்த 3 ஆண்டு காலத்தில் என்ன திட்டங்களை செய்திருக்கிற?
இந்த விழுப்புரத்துக்கே சொல்லு, 3 வருஷத்துல என்னையா செய்திருக்கிற? ஏதாவது செய்திருக்கிறார்களா? இல்லை. ஆக இப்படிப்பட்ட மக்கள் விரோத அரசு, ஸ்டாலினுடைய அரசு மக்களை பற்றி துளியும் சிந்திக்காமல், மக்களை பற்றி துளியும் கவலைப்படாமல், தன் குடும்பம், தன் மகனை துணை முதலமைச்சராக்கப்பட வேண்டும் என்பதிலே கவனம் இருக்கின்ற முதலமைச்சர் இந்த ஆட்சியினுடைய இந்த மின் கட்டணத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வண்டியாக கண்டித்து நடைபெறுகிற இந்த போராட்டம் இன்னொன்று காவல்துறைக்கு சொல்ற, விழுப்புரம் மாவட்ட காவல்துறை, நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று உங்கள்கிட்ட அனுமதி கொடுத்துட்டோம். ஒரு காவல்துறை என்ன வேலை? ஒரு அனுமதி கொடுத்தா நடத்துங்க, இல்லை நடத்தக்கூடாது. உண்டு இல்லை சொல்ல வேண்டிய கடமையா இல்லையா? நீ என்ன சொல்ற? எல்லா இடத்துலையும் நீங்கள் நத்திக்கோ. நான் கேட்குறேன், நாளைக்கு ஒருத்தன் வரான், நான் கான்சலில் சாராய கடை வைக்க போகிறேங்க, உன்கிட்ட மனு கொடுக்குறோம், அதெல்லாம் நாங்கள் எதுவும் கொடுக்க மாட்டோங்க. நாங்கள் உண்டுன்னு சொல்ல மாட்டோம், இல்லைன்னு சொல்ல மாட்டோங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அப்போ அவன் சாராய கடை நடத்திக்கலாமா? என்னையா உன் கடமையை செய்வதற்கு கூட உனக்கு என்ன தயக்கம், என்ன அச்சம், என்ன பயம்? இந்த அச்சம், இந்த பயம் தான் கள்ளக்குறிச்சியிலே 70 பேர் உயிரை பலியாக்கி இருக்கிறது. இதுக்கு கூடமையா ஸ்டாலினுக்கு நீ எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கணும்? இல்லைன்னு சொல்லிட்டு போ, நாங்கள் அனுமதி மறுக்கிறோம்னு சொல்லிட்டு போ, நாங்கள் நீதிமன்றத்தில் போய் வாங்கிக்கிறோம். இதுதான் கடைசியும் எச்சரிக்கையாக விழுப்புரம் காவல்துறைக்கு சொல்லிக்கிறேன். இன்றைக்கே இந்த ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட கண்காணிப்பு அலுவலகத்தில் வைக்கணும் தான் இருந்தேன். இருந்தாலும் நாங்கள் சட்டத்தை மதிப்போம் என்ற ஒரே காரணத்தால் இறுதியாக உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுகிறோம். ஆகவே இந்த திமுக அரசு இந்த மின் கட்டணத்தை மக்கள் மீது சமைத்திருக்கின்ற வரியை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம். மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். மின் கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம். விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை நிறுத்த முயற்சிக்கும் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம். ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம். ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே. நியாயமா இது நியாயமா? நியாயமா இது நியாயமா? மின் கட்டணத்தை உயர்த்தியது நியாயமா? மின் கட்டணத்தை உயர்த்தியது நியாயமா? இருண்டு போச்சு இருண்டு போச்சு இருண்டு போச்சு இருண்டு போச்சு. விடியா திமுக ஆட்சியிலே தமிழ்நாடே இருண்டு போச்சு. தமிழ்நாடே இருண்டு போச்சு. வக்கில்லை 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 வக்கில்லை. மின்வெட்டில்லா மின்சாரம் தர வக்கில்லை. மின்வெட்டிக்கு மின்சாரத்தை வக்கில்லை. என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு? ஸ்டாலினே தேர்தல் வாக்குறுதிகள் என்னாச்சு? ஸ்டாலினே தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? தரமில்லை 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 தரமில்லை. விலையில்லா அரிசியில் தரமில்லை. விலையில்லா அரிசியில் தரமில்லை. ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு. காய்கறி விலைகளும் ஏறி போச்சு. காய்கறி விலைகளும் ஏறி போச்சு. உயர்ந்து போச்சு உயர்ந்து போச்சு உயர்ந்து போச்சு உயர்ந்து போச்சு. மளிகை பொருட்களின் விலைகளும் உயர்ந்து போச்சு. உயர்ந்து போச்சு. கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கின்றோம். பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கின்றோம். ஏற்றாதே 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 ஏற்றாதே. ஏழைகள் மீது வரிச்சுமையை ஏற்றாதே. மலிந்து போச்சு மலிந்து போச்சு மலிந்து போச்சு மலிந்து போச்சு. மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து போச்சு.
திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு மின் கட்டண உயர்வை திரும்ப பெறு மின் கட்டண உயர்வை திரும்ப பெறு சீரழியுது 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 போதைப் பொருள் விற்பனையால் தமிழ்நாடே சீரழியுது போதைப் பொருள் விற்பனையா தமிழ்நாடே சீரழியுது ஒழித்திடு 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 கள்ள சாராயத்தை ஒழித்திடு கள்ள சாராயத்தை ஒழித்திடு கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு விடியா திமுக ஆட்சியிலே விடியா திமுக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பொம்மை முதலமைச்சரே பதவி விலகு பொம்மை முதலமைச்சரே பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசே பதவி விலகு நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசே பதவி விலகு உழைப்போம் 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 கழகத்தின் நல்லாட்சி மலர கழகத்தின் நல்லாட்சி மலர அயராது உழைப்போம் அயராது உழைப்போம் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வளர்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெரும் புகழ் வளர்ச்சி புரட்சி தலைவி எம்ஜிஆரின் புகழ் ஓங்குக புரட்சி தலைவர் அம்மாவின் நெடும் புகழ் ஓங்குக புரட்சி தலைவி அம்மாவின் பெரும் புகழ் வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்கவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்கவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்கவே